அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. வியாபாரம் இப்போ எங்கே பார்த்தாலும் எல்லோரும் பிஸ்னஸ் தான் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க. வியாபாரம்னா அதுக்கு என்ன சரியான பொருள்னு கேட்டிங்கன்னா, இடைத்தரகு, கமிஷன். கமிஷன்னா உட்காந்துக்கிட்டே காசு அடிக்கலாம்ல. 10 ரூபாய்க்கு பொருளை வாங்கி 12 ரூபாய்க்கு விற்கலாம், 15 ரூபாய்க்கு விற்கலாம், 20 ரூபாய்க்கு விற்கலாம். டபுள் ரேட் ஆகுது. 10 ரூபாய்க்கு வாங்குறது டபுள் ரேட்டு, இன்னும் ட்ரிபிள் ரேட்டுக்கு கூட விற்கலாம். இப்படியெல்லாம் விற்று ஏமாத்துறது இடைத்தரகு. தொழில் தர்மம், தொழில் நியாயம்னு ஒன்று இருக்குது. 10 ரூபாய்க்கு பொருள் வாங்குகிறோமா, 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா. நம்ம எந்த இடத்துல கடை வச்சுருக்கோம், அதுக்கு கரண்ட்டு பில்லு கட்டணும், வாடகை இருக்கும், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வச்சுருப்பாங்க, நிறையா வாடகை இருக்குது. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து விற்கலாம் ஒரு 15 ரூபாய்க்கு வரைக்கும். டபுள் ரேட்டு போடுறது, ட்ரிபிள் ரேட்டு போடுறது, ஊரை ஏமாத்துறது இது ஆகாத நண்பர்களே. சரிங்க. பாரம் அபாரம் வியாபாரம் அப்படிம்பாங்க. பாரம்னா முதல்ல சிரமமாக இருக்கும், பாரம் அபாரம் அதை செஞ்சு முடிச்சுட்டு அபாரமாக இருக்கும். அதான் வியாபாரம், வியாபித்திருக்கக்கூடிய பாரம். சரி, பாரம் அபாரம் வியாபாரம். நீங்கள் சரியாக செய்யலைன்னா கடவுள் தண்டனை கொடுப்பாரு. அதுக்கு தான் துலாபாரம்னு ஒன்று இருக்குது. துலாபாரம்னா தராசுன்னு அர்த்தம், நியாய தராசு. நீங்கள் தப்பாகவே கூரை கொள்ளையடித்து உலையில் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கடவுள் தண்டிச்சிருவார். ஆகவே வியாபாரத்தை நியாயமாக செய்யணும். அதான் பாரம் அபாரம் வியாபாரம். கடவுள் வச்சுருக்கிறது துலாபாரம் தராசு. சரிங்க நண்பர்களே, இப்போ இதை பார்த்தோம். இங்கிலீஷ்காரன் முத டீ தூள் விற்க வந்தான். டீ தூளுக்கு நம்ம நாட்டுக்கு சம்மந்தமே இல்லை. காஃபி டீ தூளுக்கெல்லாம் இங்கே சுக்கு காஃபி தான் போட்டு குடிப்பாங்க. அப்போ அந்த நாய் என்ன பண்ணா, அந்த சொரியனுங்க, அந்த சாக்கடை நாயை கம்மியாக தான் வந்தானுங்க. வந்தவனுக்கு டீ தூள் விற்க வந்து தோட்டங்காட்டில் வேலை செய்வாங்க. ஐஸ்கிரீம் விற்கிற மாதிரி கிணின்னு பெல் அடிச்சுக்கிட்டே போவான். போயிட்டு டீம்மா போட்டு அதெல்லாம் குடிக்கிறது இல்லைங்கம்மாங்க, ஃப்ரீ தான் சாப்பிட்டு பாருங்கம்மா. கொடுத்து 10 மணிக்கு காலையில் வந்து பழகிட்டான், 4 மணிக்கு வந்து பழகிட்டான். அப்புறம் இப்படி ஃப்ரீயாக சாப்பிட்டது 2 நாள் வரலாறு. அவங்களுக்கு டீ குடிச்சு பழக்கமாகிடுச்சு. அது நேரமானதுமே ஹார்மோன் சுரக்க ஆரம்பித்து வாயில் உமிழ்நீர், டீ சாப்பிடும் போல் ஏதோ இறந்தது மாதிரி இருக்கும். 2 நாள் கழித்து திரும்ப வந்திருக்கிறான். என்னங்க 2 நாளாக வரல அப்படின்னு கேட்கவுமே, இல்லைங்க இப்போ எல்லாம் காசு கேட்க சொல்கிறாங்க, ரேட் ஏறிடுச்சு, ஃப்ரீயாக தர முடியாதுட்டான். அதனால் வாங்கிக்கிங்க, எவ்வளவுங்க, ஒரு அரைய நாங்கவும் கொடுத்து வாங்கினாங்க. அப்படியே நமக்கு டீக்கு அடிமையாக்கி அவன் டீ தூளை கொண்டு வந்து இங்கே விற்றான். அப்புறம் ஊட்டி கொடைக்கானல் மலைச்சரிவுகள் எல்லாம் டீ தூள் எல்லாம் விளைய வச்சான். அதுக்கு வேலை பணியாளர்களாக நம்மளை வச்சான். இப்படியே அவன் நாட்டில் இருக்க பொருளையெல்லாம் இங்கே கொண்டு வந்து விற்று ஒவ்வொரு பொருளாக நம்மளை அடிமையாக்கிட்டான். இப்படி இந்த வியாபாரம் ஏய்ப்பாரம் ஆயிடுச்சு. வியாபாரமாக இருக்கணும், ஏய்ப்பாரமாகக்கூடாது. அப்படி ஏமாத்துறது வியாபாரம் இல்லை, இடைத்தரகு கமிஷன் வியாபாரம் இல்லை. அப்படி நான் ராபர்ட் கிளைவு என்ன பண்ணார், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவன். அந்த அவன் இங்கே இந்தியாவுக்கு டீ தூள் விற்க வந்தவன். வந்துட்டு பார்த்துட்டு இங்கே எல்லாம் ஒருத்தருக்கு ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க, அதனால் 2000 சோல்ஜர்ஸ் அனுப்புங்க, இராணுவ வீரர்களை இங்கே அட்டாக் பண்ணி பிடிச்சிடலாம்னு சொல்லியிருக்கான். அவன் இராணுவத்தில் வேலை பார்த்தவன் சரியாக வேலை பார்க்கலன்னு டிஸ்மிஸ் ஆனவன். அவன் சொல்லவும் யாரும் கேட்குற இராணுவ அதிகாரிகள் அடிக்கடி லெட்ரு போட்டுக்கிட்டே இருக்கவும் ஒரு 5 பேரை கொண்டு குழு அனுப்பிச்சாங்க. இங்கே பார்த்துட்டு ஆமாம் அப்படித்தான், அரசர்கள் எல்லாம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்க, ஜாதி வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லவே அங்கேருந்து 2000 சோல்ஜர்ஸ் அனுப்பி நம்ம நாட்டை கவிட்டான் அந்த நாய்கள், நாய்கள். ஆகவே அந்த மாதிரியெல்லாம் ஏய்ப்பாரமாக இருந்தது வியாபாரம், ஆங்கிலேயர்கள் பண்ணது. அவன்கிட்டருந்து தான் நம்ம கற்றுக்கிட்டது வியாபாரம்னு சொல்லி இடைத்தரகு கமிஷன். நம்ம இடைத்தரகு கமிஷன் பார்த்தாலும் நியாயமாக செய்யணும் நண்பர்களே. தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது. அந்த இடைத்தரகில் வந்த பணத்தில் 4 ஏழை வாழைகளுக்கு உதவி பண்ணலாம், நாமளும் நல்லா இருக்கலாம் நண்பர்களே. ஆகவே பாரம் அபாரம் வியாபாரம் சரியாக இருக்கணும். இல்லைன்னா துலாபாரம், இறைவன் நியாய தராசு போட்டு நிறுத்து நம்மளை எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே வச்சுருவார். நல்லபடியாக நம்ம வியாபாரம் பண்ணோம்னா, இடைத்தரகு கமிஷன் பார்த்தோம்னா, கடவுள் நம்மளை ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு வருவார் நண்பர்களே. அவை துலாபாரத்தை மறந்துடக்கூடாது. வியாபாரம் செய்கிறவங்க துலாபாரத்தை மறந்துடக்கூடாது. அண்ணாச்சியை கடையில் வச்சிங்கன்னா கரெக்டாக நிறுத்தி போடுவாங்க, செய்வாங்க. உழைப்பால் முன்னேறி வந்தவங்க தான் நம்ம அண்ணாச்சியை. ஆகவே உழைப்பை உயர்வு தரும் நண்பர்களே. உழைப்பு பிழைப்பு இதுதான் வாழ்க்கையின் அழைப்பு, இதுதான் எனது தலைப்பு நண்பர்களே. பாரம் அபாரம் வியாபாரம்
துலாபாரம் மறந்துட வேண்டாம். வியாபாரம் வியாபாரமாக இருக்க வேண்டும், ஏய்ப்பாரமாக இருக்கக்கூடாது. பிஸ்னஸ் பிஸியாக இருக்க வேண்டும். அது ஆகாத இல்னஸ்ஸு ஏதோ நெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, அந்த நெஸ்ஸெல்லாம் ஆகிடக்கூடாது நண்பர்களே. ஒரு அவேர்னஸ் இருக்கணும், விழிப்புணர்வு இருக்கணும். பிஸ்னஸில் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். பாரம் அபாரம் வியாபாரம் துலாபாரத்தை ஞாபகம் கொண்டு வியாபாரம் செய்வோம், நியாயமாக செய்வோம். இறைத்திறகு சரியாக கமிஷன் பார்த்து நல்லதை செய்வோம் நண்பர்களே. உள்ளதை சொல்லிவிட்டேன், நல்லதை செய்வோம் நண்பர்களே. அளவை இதை அறம்பெருக வேண்டும் நண்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அல்லவைதேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின், அல்லவைதேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் என்று அல்லவைதேய நல்லவை நாடி இனியென சொல்வோம். இனிமையாக பேசுவோம். அனைவரிடமும் பாரம் அபாரம் வியாபாரம் துலாபாரம் இருக்கிறது, மறந்துவிட வேண்டாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் நண்பர்களே. வாழ்த்துக்கள்.